எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். பையன் வந்திருக்கான். அந்த பையனை விரட்டி விட்டுட்டு பேட்ரோலில் இருந்த இளங்கோவன் என்ற காவலர் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் மொலஸ்ட் பண்ணியிருக்கார். பாலியல் வன்முறை நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இளங்கோவன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. குடும்பத்தோட விருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் முதலமைச்சராக என்னங்க இந்த குடும்பத்துக்கு சினிமா பைத்தியம் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கவனிச்சிருக்கீங்களா? ட்விட்டரில் வாழ்த்து போட்டீங்க, போததா? வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுமா? எந்த சார் அங்கே போதையில் ஒருத்தன் வந்து கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் வந்து அந்த வைபர் இருக்குல்ல, இந்த மழை வந்துச்சுன்னா இது அதெல்லாம் பிடிச்சி உடச்சிக்கிட்டு, அதெல்லாம் என்ன சார்? குழந்தைங்க பாவம் உள்ள இருக்கவங்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே.